வணக்கம். புதுப்புதத்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களும் சமூக ஆர்வலர் பானுகம்ஸ் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். ஜூன் 27ஆம் தேதி ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்குது. யார் யார் நிற்க போகிறாங்க, நிற்பவர்களுக்கு பின்னால் இருந்து ஆதரிக்க போகிறவர்கள் யார் அப்படிங்கிற கேள்விகளோட அதை அணுக வேண்டியது இருக்குது. அதனுடைய ஒரு பகுதியாக ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேர்தல் கூட்டணி தொடர்பான நிலை மாறியிருக்கிறதோ அப்படின்னு சொல்லி நேற்றைய சீதாராம் யெச்சூரியினுடைய சென்னை செய்தியாளர்கள் பேட்டிக்கு பிறகு ஒரு எண்ணம் வருது. அதை ஒரு ஆங்கில நாளிதழில் அதை செய்தியாக்கி இருக்கிறாங்க. இதற்கு முன்னால திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அல்லது அதிமுகவோடு எந்த விதமான கூட்டணியும் இல்லை என்று உறுதியாக சொன்ன மாநில தலைமை மாநில குழு தீர்மானத்தின் அடிப்படையில் மாநில தலைமை சொல்லிட்டு இருந்தது. ஆனால் செய்தியாளர்களுடைய கேள்விக்கு சீதாராம் யெச்சூரி நேரடியாக திமுகவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லல அப்படிங்கிறதுனால அவர் அதற்கான வாய்ப்பை திறந்து வைத்திருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி இன்று ஆங்கில நாளிதழ் ஒன்றில் செய்தி தலைப்பு போட்டிருக்கிறாங்க. ராமலிங்கம், நீங்க எப்படி பார்க்குறீங்க அந்த செய்தியை? இல்லை, நேற்றைக்கு அந்த செய்தியாளர் சந்திப்பில் நானும் கலந்து கொண்டேன். இது பத்திரிகைகள் எழுதியிருக்கிற விளக்கங்கள் தானே தவிர கேட்கப்பட்ட கேள்வி வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு உடன்பாடு கொள்வீர்களா என்கிற கேள்விக்கு இன்னும் தேர்தல் வருவதற்கு நீண்ட காலம் இருக்கிறது, எங்களுடைய மாநில குழு மிகவும் முதிர்ச்சியானது, நாங்கள் அப்பொழுது அது குறித்து எங்களுடைய மாநில குழு முடிவெடுக்கும் என்றுதான் சொன்னாரே தவிர இதில் யாரோடு கூட்டு யாரோடு இல்லை என்று அவர் எதுவும் பதில் சொல்லவில்லை. ஏற்கனவே நீங்க சொல்ற மாதிரி அல்லது யெச்சூரி சொன்ன மாதிரி ஏற்கனவே முதிர்ச்சி அடைந்த தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கக்கூடிய முதிர்ச்சி கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு ஏற்கனவே சில தீர்மானங்களை நிறைவேற்றி வச்சிருக்குல்ல. அந்த தீர்மானங்களின் அடிப்படையில் ஊழலுக்கு எதிராக கூட்டணி, ஊழலோடு தொடர்புடையவர்களோடு கூட்டணி இல்லை, திமுக அதிமுகவோட கூட்டணி இல்லை, மதவாதத்திற்கு எதிராகவும் தீண்டாமைக்கு எதிராகவும் பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு எதிராகவும் போதுமான போராட்டங்களை கூர்மையோடு நடத்தாத திமுக அதிமுகவோடு கூட்டணி இல்லை போன்ற தீர்மானங்கள் எல்லாம் ஏற்கனவே இருக்கு. அது அகில இந்திய பொதுச் செயலாளருக்கு தெரியாதா? அவர் இன்னும் காலம் இருக்கு, மாநில குழு முடிவு செய்யும் அப்படின்னு எப்படி சொல்றாரு? இல்ல, பொதுவாக கட்சி என்ன முடிவு எடுத்திருக்குன்னு சொன்னா அவ்வப்பொழுது அந்தந்த தேர்தல் வருகிற பொழுதுதான் தொகுதி உடன்பாடு குறித்து முடிவுபடுது. நீங்க சொன்ன அனைத்து விஷயங்களுமே கட்சியினுடைய பொதுவான வழிகாட்டுதல். ஊழல், நவீன தாராளமயமாக்கலுக்கு எதிரான போராட்டம், மதவெறிக்கு எதிரான போராட்டம் என்பது அவர் தெளிவாக சொல்லியிருக்கார். இப்பொழுது எங்களுடைய உடனடி தேவை என்பது தமிழகத்தில் எங்களுடைய கட்சியை வலுப்படுத்துவது, மக்கள் பிரச்சனைகளுக்கான போராட்டத்தை தீவிரப்படுத்துவது, அதில் தான் நாங்கள் கவனம் செலுத்துகிறோமே தவிர சட்டமன்ற தேர்தலில் எந்த அடிப்படையில் எந்த கட்சியோடு சேர்வது என்பதை அப்போதைக்கு முடிவு செய்து கொள்ளலாம் என்பதுதான் அதனுடைய பொருள் என்று நான் கருதுகிறேன். மே 11, 2015க்கு முன்னால அரசியல் கட்சிகள் எடுத்த பல நிலைப்பாடுகள் மே 11, 2015க்கு அப்புறம் மறுசிந்தனைக்கு உட்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிற பார்வை சரியா? ஆமா, ஆல்மோஸ்ட் எல்லா கட்சிகளும் அந்த மூன்றாவது அணி இல்ல ஒரு ஏடிஎம்கேக்கு எதிரான ஒரு வலுவான மாற்று அப்படின்னு ஃபேமஸ் கோட்டா சொல்லணும்னா, பிஜேபி கோட்ல இருந்து சொல்லணும்னா இங்க ஒரு வெற்றிடம் இருக்கு, அந்த வெற்றிடத்தை நாங்கள் நிரப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெற்றிடத்தை நிரப்புகிற ஒரு கூட்டணி. ரெண்டாவது அந்த ஏடிஎம்கேக்கான அந்த ஒரு லெட் டவுனை தாங்க ரீப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டணி. இந்த ரெண்டும் இப்போ அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்ம பார்க்குறோம் எந்த விதமான அவ்வளவு தீவிரமான ஒரு இது நடந்துட்டு இருந்த இடத்துல இப்போ எல்லாமே ஸ்டாப் ஆகி அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்குது. எல்லாமே திரும்ப ஜெயலலிதா வந்து விட்டார் அப்படிங்கிறத பொறுத்து இந்த கூட்டணி இதே மாறுது. இப்போ இவங்களை பொறுத்த அளவில் மிக தெளிவாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு அதிமுகவோடு திமுகவோடு கூட்டணி கிடையாதுன்னு. ஆனால் பேசுகிற சித்தாந்தங்கள்லாம் மிக பிரமாதமான சித்தாந்தங்கள் தான். ஆனால் நடைமுறைன்னு வரும்போது தேர்தல் அரசியலில் இவங்க பண்ணுற காம்ப்ரமைசஸ் மாதிரி சாதாரண மற்ற கட்சிகள் கூட பண்ணுமாங்கிறது பெரிய ஆச்சரியம். இல்லை, 2 நாளைக்கு முன்னால அருண்ஜேட்லி ரொம்ப தெளிவாக திமுக அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு பாஜக நிலைப்பாடை சொன்னாரு. ஆனா நேற்று இதே மாதிரியான கேள்வியை யெச்சூரிக்கு கேட்ட அதே கேள்வியை தமிழிசை சவுந்தரராஜனோட கேட்கும்போது அவங்க அதுல பட்டும் படாமலும் தான் பதில் சொல்லிட்டு போறாங்க. அருண்ஜேட்லி சொல்லியிருக்காரு, ஏற்கனவே அவங்களே பேசிட்டு இருந்தாங்க, ஆனா இப்போ உறுதியாக அந்த விஷயத்தை அவங்களால முன்வைக்க முடியல. ஏதோ எல்லா அரசியல் கட்சிகளையும் ஏதோ ஒன்று தடுக்குது அல்லது ஏதோ ஒன்று அவங்கள மறுசிந்தனையோட இதை அணுகிக்கலாம், இப்போ ஒன்றும் அவசரப்பட்டு கமிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்க வைக்குது அப்படின்னு தோணுது. அந்த ஏதோ ஒன்றுன்னு அப்படியே ரொம்ப நாசுக்கா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒன்றெல்லாம் கிடையாது. தேர்தல் அரசியலுக்காக செய்கிற காம்ப்ரமைசஸ், அந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸுங்கிறது தான் இது வெளிப்படையாக தெரியுது. அது பாஜகவும் காங்கிரஸும் அந்த இதில் ஈடுபடுதுங்கிறது ஆச்சரியம் இல்லை. ஆனால் கொள்கைப்படியும் சித்தாந்தம் படியும்
நாங்க அதை தாண்டாம இருக்கிறோம்னு சொல்கிற கம்யூனிஸ்டுகள் அதில் ஈடுபடும் போது அது அதிகமாக அதை நோக்கி கேள்விகள் எழுப்பப்படும். இப்ப வந்து நாங்க இங்க கட்சியை வலுப்படுத்த போறோம் அதுவே இல்லை. நீங்க தேர்தலில் கூட்டணி வைப்பீர்களா இல்லையாங்கிறதுக்கு அந்த இரண்டு கட்சிகளுமே ஊழல் சம்பந்தப்பட்ட கட்சிகள்னு நீங்க பாக்குறீங்க, நீங்க சொல்லி இருக்கிறீங்க இதுவரைனா. இல்ல அந்த கட்சிகளோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமை இல்லைங்கிறது மற்ற கட்சிகளோடு சேர்த்து தான் அந்த கட்சிகளையும் வைக்க வேண்டிய ஒரு நிலையில் தான் காட்டுகிறது. பிரகாஷ் காரத் பொதுச் செயலராக இருக்கும்போது போட்ட தீர்மானங்களுக்கு இப்போ வந்து உயிர் இருக்காது அப்படின்னு எல்லாம் வந்து தனிநபர்களை வைத்து வந்து பிரகாஷ் காரத் இருந்த பொழுது ஒரு நிலை, யெச்சூரி இருந்த போது கூட்டு தலைமை தான். அது உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை எல்லாமே கூட்டு முடிவு, கூட்டு செயல்பாடு தான். சகோதரி கூட சொன்னாங்க, நீங்கள் கூட தமிழிசை வந்து ஒருவேளை அவங்க இந்த பதவியேற்பு விழாவுக்கு அழைப்புதல் கிடைக்காத பிறகு அவர்களுடைய நிலை மாறி இருக்கிறதோ என்னவோ. அவர்கள் பிஜேபியில் கூட யாரை அழைப்பது என்பதை அதிமுக தரப்பு முடிவு செய்துதான் அது தமிழிசை செல்லவில்லை என்பது இதே ஊடகங்களில் வந்த செய்தி. அழைப்பு இல்லை என்று சொன்னார்கள். இதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திமுகவோட கூட்டு என்று அவர் சொல்லவில்லை. கேட்கப்பட்ட கேள்விக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் எப்பொழுதுமே காடை வெளியே வச்சு தான் விளையாடணும், மற்ற கட்சிகள் எதிர்பார்ப்பதில்லை. இது வந்து தேர்தல் அரசியல். நாங்கள் வந்து மக்களுக்கான விஷயங்கள் அதோட மாற்று தேர்தலோடு எங்களுக்கு அந்த நேரத்தில் இதே மாதிரியான கேள்விகளை மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் செய்தியாளர்கள் கேட்கும்போது அவர் அந்த 4 கண்டிஷனையும் சொல்லி, அதனால திமுக அதிமுகவோட நாங்கள் கூட்டணியில் இருக்க வாய்ப்பு இல்லை, திமுக அல்லாத அதிமுக அல்லாத ஒரு கூட்டணிக்கான முயற்சியில தான் நாங்கள் ஈடுபடுவோம் அப்படின்னு அவர் சொன்னார். அவருடைய அந்த நிலைப்பாட்டை யெச்சூரி பிரதிபலிக்கவில்லை அங்கு அப்படிங்கிறது தான். இல்லை, அந்த நேர்காணலின் பொழுது தோழர் ஜி ராமகிருஷ்ணனும் உடன் இருந்தால் இருவருக்கும் எந்த முரண்பாடும் இல்லை. ஏற்கனவே மாநில மாநாடு தீர்மானித்திருக்கிறது. குறிப்பாக இந்த அகில இந்திய மாநாட்டில் கடந்த 25 ஆண்டுகளாக கட்சி எடுத்த அரசியல் நடைமுறை உத்தி, குறிப்பாக ஏனைய முதலாளித்துவ கட்சிகளோடு, பிராந்திய முதலாளித்துவ கட்சிகளோடு கட்சி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற உறவு கொண்ட தேர்தல் உடன்பாடு என்ன வகையான விளைவுகளை கட்சிக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்று ஒரு ஆய்வு செய்து என்ன முடிவு செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால், நம்முடைய சுய அடையாளம் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல நேரங்களில் அந்த கட்சிகளோடு நம்மையும் சேர்த்து மக்கள் அடையாளம் கண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து நம்மை தனித்து, இது வந்து அகில இந்திய மாநாட்டில் தோழர் யெச்சூரியை பொதுச் செயலாளராக தேர்வு செய்த அகில இந்திய மாநாடு கொடுத்த வழிகாட்டுதல். எனவே நம்முடைய தனித்த அடையாளத்தை, சுய அடையாளத்தை மக்களிடம் தனித்து காட்ட வேண்டும் என்கிற தீர்மானம் இருக்கிறது. ஏற்கனவே மாநில மாநாடு எடுத்த முடிவு ஊழல், மதவெறி, இந்த பொருளாதார கொள்கையை பொறுத்தவரை காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக இந்த எல்லா கட்சிகளும் ஒரே மாதிரியான நிலைப்பாட்டை தான் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்கிற தீர்மானங்களில் எந்த மாற்றமும் இல்லை. மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை தனிநபர் தலைமை என்பது மாறுகிற பொழுது கொள்கை மாறாது. எனவே அது அப்போதைய தீர்மானம் இப்போதைய தீர்மானம் என்பது இல்லை. ஆனால் அப்போதைக்கு ஒரு மாநில குழுவுக்கு என்று சில அதிகாரங்களும் சாவரிட்டியும் இருக்கு. அதன் அடிப்படையில் தான் அகில இந்திய பொதுச் செயலாளர் எங்கள் மாநில குழு தேர்தலின் போது முடிவு செய்திருக்கும் என்று சொன்னாரே தவிர மற்றபடி பழைய நிலைப்பாடுகளில் எந்த மாற்றமும் இருப்பதாக அவர் சொல்லவில்லை. மாநில குழு முடிவெடுப்பதற்கான முயற்சி கொண்டது அப்படின்னு அவர் சொல்லும்போது, மாநில குழு ஏற்கனவே நிறைவேற்றிய தீர்மானங்களுக்கு எதிரான முடிவை எடுப்பதற்கான அதிகாரமும் கொண்டதுன்னு பொருளா? இல்ல. அப்போ வந்து கேட்டகாரிக்கலா வந்து அந்த விஷயத்த சொல்லியிருக்க முடியும் தானே. நீங்க சொல்ற விளக்கத்திலிருந்து யெச்சூரி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநாட்டு, அகில இந்திய மாநாட்டில் நீங்கள் இயற்றிய தீர்மானம் அப்படின்னு நீங்க சொல்ற வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்ற அந்த விளக்கங்கள்ல இருந்து உறுதியாக நீங்க திமுகவோட அதிமுகவோட இங்க கூட்டணியில் இருக்க மாட்டீங்கிற ஒரு உணர்வு தான் வருது அந்த விளக்கத்தின் படி பார்த்தா. ஆனா அதையே நீங்க வந்து கேட்டகாரிக்கலா செய்தியாளர்கள்ட்ட சொல்ல முடியல, அல்லது சொல்வதை தவிர்க்கிறீங்க, அல்லது யெச்சூரி தவிர்க்கிறாரு அப்படிங்கிற கேள்விதான் அதுல அடிப்படை. அந்த கேள்வியை தோழர் ஜி ராமகிருஷ்ணன் கேட்டிருந்தால் பதில் சொல்லியிருக்க கூடும். ஆனா அகில இந்திய பொதுச் செயலாளர் முறையில் அவர் இந்த மாநில குழு உடனடியாக நாம் இதில் சொல்லக்கூடாது, இது வந்து மற்ற காங்கிரஸ், பிஜேபி போன்ற கட்சிகள் அல்ல. அவர் பல்வேறு கேள்விகளுக்கு ஒரு உடைப்பாக இந்த வழக்கில் ஏன் முறையீடு குறிப்பு குறித்தோடு இது குறித்து நாங்கள் ஏற்கனவே முடிவெடுத்திருக்கிறோம், எங்களுடைய மாநில குழு சொல்லியிருக்கிறது என்று தோழர் ஜி ராமகிருஷ்ணனை சொன்னார். அதுபோலத்தான் மாநில செயலர் அருகே அமர்ந்திருக்கிற பொழுது அதற்கு மாறான நிலையை அவர் சொல்லவில்லை. மாறான நிலையை சொன்னாங்க, யெச்சூரி மாறான நிலையை சொன்னார்னு நான் சொல்லல. ஆனா ஏற்கனவே இருக்கிற ஒரு உறுதியான நிலையை, அந்த உறுதியான நிலை வெளிப்படாம ஒரு டைல்யூட்டடான ஒரு ஸ்டாண்டில் சொல்லிட்டு போறாரோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. ஆனா நீங்க சொன்ன ஒரு விளக்கத்தை என்னால புரிஞ்சிக்க முடியுது. இந்த மாதிரி விஷயங்களை ஜி ராமகிருஷ்ணன் சொல்றதுதான் கரெக்ட், நம்ம சொல்றது கரெக்ட் இல்லை, அதனால பொதுவான ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு அவர் போறாருன்னு வேணா புரிஞ்சுக்கலாம். அது ஜி ராமகிருஷ்ணன் கூட்டுற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் தெளிவாக சொல்லிட்டு போறாரு, நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, நம்ம வந்து ஓராண்டு மோடி ஆட்சியை பற்றி அதிகமாக பேசினா போதுங்கிற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் யெச்சூரி பேசியிருக்கலாம். அப்படி புரிந்து கொள்வதற்கு அதுல இடம் இருக்கு. ஆனா நீங்க அந்த புரிதலை ஏற்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அவர் சொல்லும் போதே சொன்னாரு, யெச்சூரியை நோக்கி கேள்வி கேட்காம ஜி ராமகிருஷ்ணன் என்ன நோக்கி கேட்டிருந்தா சொல்லி இருக்க கூடும் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்பவும் அது வந்து சொல்லி இருக்கலாம்,
சொல்லாமலும் போயிருக்கலாம். ஒரு தெளிவான அது வந்து கொள்கை நிலைப்பாடு அகில எடுத்திருக்கும் இந்திய போது தலைவரும் மாநில தலைவரும் சேர்ந்து சந்திக்கக்கூடிய ஒரு செய்தியாளர் சந்திப்புல பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கக்கூடிய ஸ்பேஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்னு எனக்கு ஒரு உணர்வு, அவர் சொன்ன விளக்கங்கள்ல ஒரு உணர்வு கொடுத்தாலும் கூட மாநில அளவில் இந்த மாதிரி அவங்க ஆல்மோஸ்ட் இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் எல்லா இதையுமே எதிர்க்கிறாங்க. நியோ லிபரலிசம் அந்த இதை எதிர்க்கிறாங்க, கம்யூனலிசம் எதிர்க்கிறாங்க, மற்ற எல்லா இதையுமே எதிர்க்கிறாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் நீங்க ஏடிஎம்கே டிஎம்கேயோட கூட்டணி வைக்க முடியாதுங்கிறது தான் உங்களுடைய அந்த தீர்மானத்தின் அடிப்படை. அப்போ அதை தெளிவாக சொல்ல யெச்சூரி சொல்லலை, மாநில தலைவர் சொல்லலாமே, அவரும் சொல்லி இருக்க கூடும்னு தானே சொல்றாங்க. அப்ப தெளிவாக சொல்ல முடியாமல் தடுப்பது எது அப்படின்னா சந்தர்ப்பவாத அரசியல், ஏதாவது ஒரு வகையில் அதிகாரத்திற்குள் செல்ல வேண்டும்ங்கிற அந்த தேர்தல் அரசியல். அதுல நீங்க நிறைய காம்ப்ரமைசஸ் பண்றீங்க. அப்புறம் என்ன சித்தாந்தமும் கொள்கையும் கோட்பாடும் பேசி என்ன பண்றது? எல்லா கட்சிகளும் ஒரே மாதிரியாகத்தான் அரசியல் கட்சிகள் இருக்கின்றனங்கிறது தான் என்னுடைய இல்ல. ஆர்கே நகருக்கான தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. எனக்கு தெரிந்து இவ்வளவு மின்னல் வேகத்தில் எந்த இடைத்தேர்தலும் நடந்ததாக தெரியவில்லை. அதிலேயே தமிழ்நாட்டு கட்சிகள் என்ன முடிவெடுக்க போகிறது என்பதுதான் இப்போது விவாதம் கூடிய தவிர, இன்னும் ஓராண்டு காலம் இருக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சி என்னென்ன நிலை எடுக்கும் என்று, அதுபோல பிஜேபி என்ன நிலை எடுத்ததாக சொல்ல முடியாது, அதிமுக என்ன நிலை எடுத்ததாக சொல்ல முடியாது. எனவே நாங்கள் முன்னதாக சொல்வதை விட அப்போது ஏற்படுகிற அரசியல் சூழலுக்கு ஏற்ப, ஏற்கனவே எடுத்திருக்கிற கொள்கை நெறிமுறைகளுக்கு ஏற்ப, மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் வந்து தேர்தலில் கடைசி நிமிடம் வரைக்கும் தங்களுக்கு அதிகமான இடங்கள் கொடுக்கக்கூடிய சூழலை பற்றி, அல்லது தங்களோடு அதிக கட்சிகள் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான நெகிழ்வுத்தன்மையோடு கூடிய ஒரு கூட்டணிக்கு தயார் நிலையில் இருந்து கடைசி நேரத்தில் முடிவெடுத்துக்கலாம்னு சொல்லி இருக்கக்கூடிய சூழல் அது எல்லாம் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரியான ஒரு கொள்கை அடிப்படையிலான டிக்ளரேஷன் சொல்லி அவங்க கிட்ட எதுவும் கிடையாது, பெரும்பாலான அரசியல் கட்சிகள்கிட்ட கிடையாது. ஒரு சிலர் வேணா பிஜேபிக்கு எதிராகத்தான் ஏதாவது ஒரு அணியில இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, அல்லது காங்கிரஸுக்கு எதிராகத்தான் ஏதாவது ஒரு அணியில இருப்போம்னு சொல்லுவாங்களே தவிர, தெளிவாக நீங்க சொன்ன அந்த 4 நிலைப்பாடுகளை முன்னிறுத்தி எந்த நிலைப்பாடும் எந்த அரசியல் கட்சிட்டையும் இல்லை. இப்போதைக்கு பார்க்கும்போது எந்த அரசியல் கட்சிட்டையும் இல்லை. நெடுமாறன் தான் வந்து அவருடைய தமிழர் தேசிய முன்னணி சார்பாக கொள்கையோடு கூடிய ஒரு கூட்டணியை தேர்தலில் நிறுத்துவோம், அரசியல் தரம் தாழ்ந்து போவதை தடுப்பதற்காக அப்படின்னு சொல்லி சொன்னதாக இன்றைய செய்திகள்ல இருக்கு. அது எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறது, எவ்வளவு தூரம் முன்னேறும்ங்கிறது தெரியல. ஒருவேளை உங்களோட மார்க்சிஸ்ட் கட்சியோட சேர்ந்து ஒரு அணியாக கூட அது இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடந்த காலத்துல அவர் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. அப்படின்னு தான் இதையெல்லாம் பார்க்க முடியுது. எனக்கு இதுல ஒரே ஒரு கேள்வி வந்து, வெளிப்படையாக சொல்லாமல் சீதாராம் யெச்சூரி ஏன் அதை சொல்லிட்டு போனாருங்கிற ஒரு உணர்வு தான். ஓப்பன் த விண்டோ என்பது கதவே செய்யல, கதவு செய்கிற பொழுது திறந்து வைக்கிறதா இல்லை என்ன பிரச்சனைங்கிறது, அதற்கான இன்னும் ஓராண்டு இருக்கிற பிரச்சனை குறித்து கேட்கிற பொழுது ஒரு டென்டேட்டிவா தான் பதில் சொல்ல முடியும் என்பதுதான். இல்ல, ஓராண்டுல இவங்க எதிர்க்கிற விஷயம் எல்லாம் சரியாயிடுமா? அந்த கட்சிகள் எல்லாம் அந்த எதிர்ப்பு விஷயங்கள்ல இருந்து நிலை மாறி வந்துருவாங்களா, இவங்களோட ஃபோல்டுக்கு வந்துருவாங்களாங்கிறது கேள்வி இல்ல. ஏடிஎம்கே தன்னுடைய இதை மாற்றிக்க போறா, டிஎம்கே மாற்றிக்க போறாங்க. அப்ப இவர்களுடைய கொள்கை நிலைப்பாடுன்னு இருக்கும்போது ஓராண்டு காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? நாங்க மாறிட்டோம்னு சொன்னா கூட கடந்த காலத்துல இந்த கட்சிகள் செய்த செயல்களும் எடுத்த நிலைப்பாடுகளின் அடிப்படையிலையும் ஒரு ஆய்வு செய்து அவர்களோட மார்க்சிஸ்ட் கட்சி எந்த காலத்திலையும் போக முடியாது, இன்னொரு தீர்மானம் போட்டு நிறைவேற்ற வரை அப்படின்னு தான் தோணுது. நம்ம பேசலாம். தீர்மானங்களுக்கும் நடைமுறை யதார்த்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை. 2G விளக்கம் குறித்து கூட பேசியிருக்காரு. நாடாளுமன்ற நிலைக்குழுவில் நானும் ஒரு உறுப்பினராக இருந்தோம், என்னவெல்லாம் நடந்தது என்பதையும் சேர்த்து சொன்னார். அதை பற்றி கொஞ்சம் அண்டர்பிளே பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். 2G பற்றியும் பேசியிருக்காரு, பெங்களூரு மேல்முறையீடு பற்றியும் பேசியிருக்காரு. உங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து அவர் மாறி ஒன்றும் பேசல. ஆனா ஸ்பெசிபிக்கான இந்த கேள்விக்கு மட்டும் அவர் நேரடியாக பதில் சொல்லலைங்கிறது மட்டும்தான் விஷயம். இந்தியாவுக்கு பர்ஃபஸ் பீரங்கி வாங்கினதில் ஊழல் நடைபெற்றிருப்பதாக எந்த ஒரு நீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கவில்லை. அப்படி இருக்கும்போது அதை எப்படி ஒரு ஊழல் பர்ஃபஸ் ஊழல்னு சொல்ல முடியும் அப்படின்னு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அவருடைய அந்த கேள்வி ஒரு பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியில் அவர் இந்த மாதிரி கேட்குறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அனாவசியமாக ராஜீவ்காந்தி மேலே எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்து விட்டன அப்படிங்கிறது அவருடைய உணர்வாக இருக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜனாதிபதியே சொல்லிட்டாரு, இந்தியா ஊழலுக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தமே கிடையாது, இந்தியாவில் ஊழலே நடக்கலை. இந்த ஊழல்னா என்னன்னே மக்களுக்கு தெரியாது. சர்க்காரியா நடக்கலை, மற்ற எந்த வழக்குகளும் நடக்கலை, யாருமே தண்டிக்கப்படலை. ஆமா, நீதிமன்றத்துல விசாரணைன்னு எதுவும் நடக்கல தானே? ஆமா, எதுவுமே நடக்கல. யாருமே தண்டிக்கப்படல. நீதிமன்றத்துல விசாரணை நடந்திருக்குதா? இல்ல. சர்க்காரியா கமிஷன்லயும் நீதிமன்றத்துல எதுவும் வழக்கு எதுவும் வரல, விசாரணை எதுவும் நடக்கல, பர்ஃபஸ்லயும் நடக்கல. அப்படி இருக்கும்போது ஒரு மீடியா ட்ரையல் மட்டும்தான் அப்படிங்கிற உணர்வு தான்
அவர் சொல்றதுடைய அடிப்படையாக இருக்குது. மீடியா ட்ரையலை தாண்டி மக்கள் மன்றம்னு ஒன்று இருக்குல்ல, மக்கள் எல்லாம் வெறும் மீடியாவை மாத்திரமே வச்சா எடை போடுறாங்க இல்லையே. அந்த அளவுக்கு முட்டாள்களாக மக்களுக்கு தெரியாதா எதில் ஊழல் நடந்திருக்கு, எதில் ஊழல் நடக்கலை, எந்த ஊழல் எல்லாம் தண்டிக்கப்பட்டிருக்கு. இதுவரை இந்திய ஜுடிஷியரி வந்து எத்தனை பேரை ஊழல் வழக்கில் தண்டிச்சிருக்குங்கிறது பெரிய கேள்வி. எவ்வளவு சுதந்திரம் பெற்ற ஆண்டுலேருந்து யோசிச்சு பாருங்க. 68 வருடங்களுக்கு மேலாக எந்த தலைவர் சிறை சென்றிருக்கிறார், எந்த தலைவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்? கீழ்கோட்டில் தண்டிச்சா மேல்கோட்டில் விடுவிக்கிறாங்க, மேல்கோட்டுக்கு மேலே போனால் கேஸையும் இது பண்றதில்லை. எல்லாருமே ஊழலுக்கு எதிராக பக்கமாக மனசாட்சியோடு பேசுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் பாடம். அரசியல்வாதிகள் மேல ஏதேனும் வழக்கு வந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்து நீங்க சொல்றீங்களா? இல்ல, ஊழல் நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. ஆனா அதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னு அதே அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் ப்ரூஃபையும் கொடுக்கணுங்கும் போது, அதிகாரம் அரசியல்வாதிகளின் கையில் இருக்குங்கும் போது எங்கிருந்து ப்ரூஃபை கொண்டு வர்றது, யார் வாதிடுவது? எனக்கு ஜுடிஷியரியில நான் குறை சொல்லலை, ஆனா அந்த ப்ரூஃபை கொடுக்க வேண்டிய அதிகாரிகள் அதிகாரத்தின் மையத்தில் இருக்கிறார்கள், அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அரசியல்வாதிகளுக்கு. அப்ப எங்க இந்த ப்ரூஃபை கொடுக்கறது? பர்ஃபஸ் டீல்ல வந்து எந்த விதமான ஊழலும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த ஒரு முழக்கத்தை முன்வைத்தே விபி சிங், மார்க்சிஸ்ட் கட்சி, பிஜேபி எல்லாரும் சேர்ந்து ராஜீவ் காந்திய ஒரு டேர்ம் வந்து ஆட்சியை விட்டு வெளியேற்றுறது அளவுக்கு நீங்க வலிமையான பிரச்சாரத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க எல்லாருமா. ஆனா அதுல எந்த விதமான ஊழலும் இல்லைன்னு குடியரசுத் தலைவர் சொல்றாரு. ஒரு அடிப்படையே இல்லாத, ஆதாரமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு மிகப்பெரிய அவதூறை காங்கிரஸ் மேல நீங்க சுமத்திட்டீங்கன்னு சொல்லலாமா? இல்ல, அதாவது நல்ல வேலை பீரங்கின்னு ஒண்ணு உலகத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதன் மூலம். அதுபோல பீரங்கி வாங்கினதும் அது இப்போ உள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்றாரு. இப்போ உள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்றாரு பர்ஃபஸ் பீரங்கிகள் தரம் வாய்ந்தவை அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஏன்னா இவர் வந்து இப்ப இவர் வாங்குறது பூரா தரம் மற்றவைன்னு பிறகு வர்றவங்க சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக இவர் முந்திக்கிட்டாரு இப்ப. ஏன்னா சமீபத்தில் கூட நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி சென்ற பொழுது பிரான்சில் இருந்து சில விமானங்கள், சில பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் வாங்கப்பட்டிருக்கு. இது என்னன்னா, ஒரு பிரசிடென்ட் என்பது, ஜனாதிபதி என்பது ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. தவிர்த்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒருவேளை அவர் அப்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக பேசியிருக்கிறாரே தவிர இப்போதைய ஜனாதிபதியாக அவர் பேசவில்லை. ஏன்னா பல்வேறு விஷயங்களை டீல் பண்ணக்கூடிய இடத்தில் மரியாதைக்குரிய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவர்கள் இருக்கிறார்கள். ஸ்வீடன் நாட்டுக்கு போவதற்கு முன்பு எப்போதோ வாங்கப்பட்ட பீரங்கி, அது வந்து அவர் சொல்றாரு நீதிமன்றத்துக்கே போகவில்லை, சாமர்த்தியம்தான், நீதிமன்றத்துக்கே போகாமல் தடுக்க முடியுது அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய விஷயம்தான். அதே வந்து சோனியா காந்தியினுடைய உறவினர் குத்ரோச்சி அவர்கள், நம்ம முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னார், பாவங்க ஏங்க அவர் போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க, அவர் விட்டுருங்கன்னு சொல்லி அந்த வழக்கே அங்கேயே போக விடாமே பல வழக்குகள் ரத்து செய்யப்பட்டது. இதையெல்லாம் இந்த நாடும் ஊடகங்கள். அதற்கு முன்னால எந்த பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை பர்ஃபஸ் தொடர்பாக முன்வைத்ததோ அதே பாரதிய ஜனதா கட்சி ஒரு 6 வருடம் ஆட்சி நடத்துச்சு இல்ல? அப்போ வந்து மத்திய அரசு என்ன நடவடிக்கை அதன் மேல எடுத்தாங்க? இல்ல, அதான் பார்த்து ஐக்கிய முன்னணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவோட ஐக்கிய முன்னணி ஆட்சி நடந்தது இல்ல? அது காங்கிரஸ் தலைமையிலான அரசு தானே. ஐக்கிய முன்னணி முதல்ல தேசிய முன்னணி, ஐக்கிய முன்னணி 96ல இருந்து அதுல மார்க்சிஸ்ட் கட்சி அங்கம் வகிக்கவில்லை, நீங்க அங்கம் வகிக்கல. பட் இந்திரஜித் குப்தா பாதுகாப்பு உள்துறை அமைச்சராகவே இருந்தார் உங்களுடைய தோழமை கட்சியில இருந்து. ஆனா அப்பவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இல்லை, அது இருந்த காலமே ஒரு மிக குறைவான காலம்தான். ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு சில கட்சிகள் சம்பந்த பிரச்சனை இல்லை. பொதுவாக ஊழல்களை நீதித்துறை இவர்கள் எப்படி அணுகுகிறார்கள் என்பது தான். எந்த ஊழல் குற்றச்சாட்டிலும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு. அவர் வந்து நம்முடைய முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர், இந்நாள் ஜனாதிபதி என்ன சொல்கிறாரு, எதுவுமே நடக்கவில்லை, அப்படி வந்து நீதிமன்றத்துக்கே போகவில்லை அப்படின்னா, அப்போ வந்து அன்னைக்கு ஊடகங்களில் வந்து நிறைய புலனாய்வு செய்து எழுதுனாங்க. அது பல இடங்களுக்கு போக வேண்டியிருக்கு. இன்றைக்கி இருக்கிற ஊடக வசதி கூட அப்படி இல்லை. இன்றைக்கி கூட எல்லாவற்றையும் விட அன்றைக்கு இருந்த வசதிகள் வைத்துக்கொண்டே ஊடகங்கள் மிக பவர்ஃபுல்லாக அந்த விஷயத்தை, இன்றைக்கு இருந்த வசதி இல்லை, ஆனால் அன்றைய வசதிகளை வச்சுக்கிட்டே மிகச்சிறந்த புலனாய்வு ஊடகங்களை அன்றைக்கி நடத்தி தான் விஷயங்களை வெளியே கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட அது ப்ரூவ்டு தான். ஆனால் நம்முடைய நீதித்துறை அது போகிற இடம், அதற்கான சாட்சியம் ப்ரூவ்டுன்னா நீங்கள் ப்ரூவ்டின் மீடியா இல்ல மக்களுக்கு தெரியுமே. அதுல இருக்கிற நிறைய ஸ்டோரிகள் வந்தது அன்னைக்கு பத்திரிகைகள்ல. அவர்தான் ஃபீல் பண்றாரு. மீடியா வந்து விசாரணை செய்தது, மீடியா அவதூறு செய்தது. நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்கு நடந்ததா? இல்ல, அவர்களுக்கு இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீதித்துறை விசாரணைக்கு உட்படுத்தவே இல்லை என்பதுதான். 6-8 வருஷம் கிட்டத்தட்ட அவங்க பதவியில இல்லாம, அதிகாரத்துல இல்லாமலும் இருந்தாங்கல்ல. அப்போ என்ன நடவடிக்கை எடுத்தது இந்திய அரசு? இல்ல, அப்படி பார்க்க போனீங்கன்னா இப்போ பாபர் மசூதி இடிப்பு வழக்கு கூட இன்னும் பெரிய அளவுக்கு நடக்கலை. பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் என்ன நடக்குது? இன்னும் எதையாவது நம்ம எவ்வளவோ வழக்குகளை விரைவாக முடிக்கப்படுவது, உச்சநீதிமன்றம் கெடு விதிப்பதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் எதையாவது ஒரு முன்னேற்றம் என்று சொல்ல முடியுமா? ஒன்றுமே கிடையாது. அதுபோல் வந்து நீதித்துறையும் கூட அதனுடைய ஒரு பகுதி தான். அதை பயன்படுத்தி செய்திருக்கிறார். எனக்கு வந்து இந்த நேரத்தில் அவர் அதை பேசியிருக்க வேண்டாம்
அப்படி என்று ஒரு பழைய பீரங்கிக்கு நற்சான்றிதழ் கொடுத்திருக்க வேண்டாம் என்பதுதான் அது எல்லாரும் இந்த பீரங்கியினுடைய தன்மை. அதை தாண்டி பல ஊழல்கள் வந்து விட்டது. இப்போ நமக்கே ரொம்ப சர்வசாதாரண. இப்போ 1,26,000 கோடி எல்லாம் இதெல்லாம் ஒரு தொகையாப்பான்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் மனநிலைக்கு வந்து ஏற்படுத்திட்டாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து. அதனால் இந்த பழைய பீரங்கிக்கு இப்போது குண்டு போட வேண்டாங்கிறது தான் என்னுடைய கருத்து. இல்லை, அதாவது ஒரு நாட்டின் ஜனாதிபதி இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய ஊழல் வழக்கு, உலக நாடுகளின் கவனத்தை பெற்ற ஒரு ஊழல் வழக்கு, அந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லைன்னு சொல்லும்போது இந்தியாவின் முதல் குடிமகன் முதற்கொண்டு ஊழல் குறித்த பார்வை என்ன லட்சணத்தில் இருக்குங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுறது. வேற என்ன செய்யணும்? வெளிநாட்டுக்கு போகிற இந்தியாவினுடைய முக்கியமான பிரமுகர்கள் வெளிநாட்டில் போய் இந்தியா ஊழலில் சீரழிஞ்சு கிடக்குது, இந்த ஒரு வருடமாகத்தான் இந்தியர்கள் வந்து தன்னுடைய பிறப்புக்காகவே பெருமை கொள்றாங்க, நேற்று வரைக்கும் தலை குனிஞ்சிருந்தாங்க, அவமானத்தால புதைந்து கிடந்தாங்க மண்ணுக்குள்ள அப்படின்னு போய் பேசணுமா குடியரசுத் தலைவர்? குடியரசுத் தலைவர் கேட்ட கேள்விக்கு சரியான முறையில் அவருடைய ஸ்டேச்சர், அவர் ஆக்குபை பண்ணியிருக்கிற அந்த ஹையஸ்ட் ஆபீஸினுடைய பொறுப்பை உணர்ந்து சொல்லி இருக்கலாமே. அது ஊழலே இல்ல, மீடியா ட்ரையல்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்க இருக்கு? அது ஊழலா ஊழல் இல்லையா? நீதிமன்றத்துல எதுவும் நடக்கலைங்கிறது தான் அவரோட சொல்றாரு. அப்ப அப்படித்தான் சொல்லியிருக்கணும். அவர் அப்படித்தான் சொல்றாரு. அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு சொல்லும்போது அப்ப அந்த அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அப்படியே எடுத்துக்கணும்னா, இந்தியாவில் மீடியா ட்ரையலை தவிர வேற எந்த கரப்ஷன் கேஸஸ் கோர்ட்ல ப்ரூவ் ஆயிருக்கு? அப்ப இந்தியால ஊழலே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? எந்த ஆட்சியிலும் ஊழலே நடக்கலைன்னு நம்ம சொல்லுவோம். மக்கள் ஏத்துப்பாங்களா? இல்ல வெளிநாடுகள் தான் ஏத்துக்கிடுமா? இல்ல கேள்வி கேட்கிற மீடியா தான் ஏத்துக்கிடுமா? ஸ்வீடன் சொல்லாத ஒன்றை நம்முடைய ஜனாதிபதி சொல்றாரு. அவங்களே என்ன சொன்னாங்கன்னா, இது கமிஷன் கொடுப்பது என்பது காலங்காலமாக இருக்கிற நடைமுறை. இது நீங்க ஊழல்னு சொல்லி நான் கமிஷன் சொல்றோம். அன்றைக்கு நான் அறிந்த வகையில் இது கமிஷன் தரப்பட்டிருக்கு. இது எங்க நாட்டை பொறுத்தவரை இது ஒரு தவறே அல்ல. நாங்க ஒரு பொருள் வாங்கும் பொழுது நம்ம கடைகளில் போய் வாங்கினா பொருள் எல்லாம் வந்து பொட்டுக்கல்ல சர்க்கரையெல்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரி யாராவது இங்கே வந்து வாங்குவாங்க. நாங்கள் அது மாதிரி கொடுத்த பொட்டுக்கல்ல சர்க்கரை தான் அந்த தொகையை தவிர இதை ஏன் பெருசுபடுத்தி ஸ்வீடனே சொல்லாத ஒன்றை அன்றைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இன்றைய ஜனாதிபதி சொல்வதுதான் அதில் வேடிக்கை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்முடைய பிரதமரை நாடாளுமன்றத்தில் எதுவும் பேசுவதே இல்லை. வெளிநாட்டுகளில் சென்று தான் எதிர்க்கட்சிகளை திட்டிக் கொண்டு பேசுகிறார். அதுபோல் வந்து நீங்கள் எதுவும் பேச வேணாம், இது குறித்து பேசாமல் இருப்பதே நல்லதுன்னு எனக்கு படுது. டெல்லி சட்டசபையில் கெஜ்ரிவால் அரசு அதிரடியாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. கவர்னரை பதவி நீக்கம் செய்வதற்கு அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும் அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக பதவியேற்று அதிகாரிகளை நியமிக்கிறதுலேருந்து லெப்டினன்ட் கவர்னருக்கும் முதலமைச்சருக்கும் இடையில வந்து ஏராளமான முரண்பாடுகள் வந்துகிட்டே இருந்தது. அதனுடைய உச்சமாக கவர்னரை பதவி நீக்கம் செய்வதற்கு தேவையான அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவை, ஆளுநரும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான முழக்கம் ஒன்று இருக்கு. மத்திய அரசின் ஏஜென்ட்டாகத்தான் ஆளுநர்கள் செயல்படுகிறார்கள், அதனால அந்த பதவியே தேவையில்லை அப்படிங்கிற வாதங்களும் முன்வைக்கப்பட்டுட்டே இருக்கு. இந்த பிரச்சனையின் பின்னணியில நீங்க வந்து இந்த கோரிக்கையை எப்படி பாக்குறீங்க? ஆளுநர் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஆளுநர் பதவி தேவையில்லை என்றுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பிரச்சனையெல்லாம் வருவதற்கு முன்னாலே நீண்ட நாளாகவே நாங்கள் சொல்லி வருகிறோம். அந்த ஆளுநர் பதவி என்பது தேவையற்ற ஒன்று. ஒரு பிரிட்டிஷ் காலத்து நடைமுறை. வைஸ்ராயெல்லாம் போன பிறகு ஆளுநர்கள் போக மாட்டேங்கிறாங்க, கவர்னர்கள் போக மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய ரோல் என்ன? அடிப்படையாக மிகப்பெரிய வேந்தர் பதவி, பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் தெரிஞ்சுங்கன்னா மோடி ஆட்சிக்கு வந்தவுடன் செய்த முதல் வேலை தனக்கு ஆகாத ஆளுநர்களை எவ்வாறு அந்த இடத்தில் இருந்து விரட்டிவிட்டு ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்ற இப்போது ஓய்வு பெற விரும்புகிறவர்களை எந்த இடத்தில் ஆளுநர் மாளிகை என்பது சொகுசு மாளிகையில் குடியேற்றுவதுதான் அவருடைய முதல் திட்டமாக இருந்தது. சில பேர் விரும்பி போனார்கள், சில பேர் நெருக்கடி தாங்க முடியாமல் போனார்கள், சில பேர் நீக்கவும் கூட பட்டார்கள். இதிலிருந்தே நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்போதைய ஆளுங்கட்சியினுடைய முதியவர்களுக்கான ஒரு ஓய்விடம் தான் ஆளுநர் மாளிகை. ஆனால் ஓய்வு எடுப்பதும் இல்லை. ஒருவேளை அங்கே இருப்பது எதிர்க்கட்சியாக இருந்தால் எந்த அளவுக்கு குடைச்சல் கொடுக்க முடியுமோ அந்த குடைச்சல் கொடுப்பார்கள். அதிலும் போத ஒரு யூனியன் பிரதேசம் என்று சொல்கிற பொழுது அதனுடைய அதிகாரங்கள் ரொம்ப குறைவு. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசுக்குத்தான் அதிக அதிகாரங்கள் இருக்க முடியுமே தவிர ஒரு தலைமைச் செயலாளரை நியமிப்பது கூட ஆளுநர் தான் என்று சொன்னால் ஏன் இவ்வளவு டில்லி மாநகர மக்கள் அல்லது பாண்டிச்சேரி மக்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்த அரசுக்கு என்ன அதிகாரம் என்கிற கேள்வி எழுகிறது. பதவி ஏற்கிற அதிகாரம் மட்டும்தான் அந்த அரசுக்கு இருக்கிறதா? வேறு எந்த அதிகாரமும் இல்லையா? ஏன்னா மத்திய அரசு ஒரு சுற்றறிக்கை அனுப்புது. இதில் துணைநிலை ஆளுநருக்கு தான் அதிக அதிகாரம், தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு இல்லை. ஒருவேளை அந்த இடத்தில் பிஜேபி அரசாங்கம் இப்போது இருந்திருந்தால் மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கம் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கு. சுற்றறிக்கை வெளியிட்டிருக்குமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. சுற்றறிக்கை வெளியிடுவதற்கான சூழலே வந்திருக்காது. லெப்டினன்ட் கவர்னர் வந்து அவங்க சொன்னது ஒரு பிஜேபியாக நியமிக்கப்பட்டிருப்பார், அதனால மாற்றப்பட்டிருப்பாங்க. இதனால இந்த ஆளுநர் பதவி குறித்து ஒரு ஆழமான ஆய்வு, ஒரு விவாதம் இந்திய அரசியல் அரங்கில் நடத்தப்பட வேண்டும் தான் நான் நினைக்கிறேன். தேவையில்லைங்கிறது தான் உங்களுடைய நிலை. நிச்சயம் இருக்கிறதுனால அதை நீக்குவதற்கான விவாதம் தேவை. ஆமா, நியமிக்கிற அதிகாரம் நீக்குவதற்கான அதிகாரம் என்னன்னு இருக்கணும்ல. அந்த சட்டம் வந்து அந்த நேற்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானம் ஆளுநர் நியமனம் குறித்த இது.
எனவே ஒருத்தரை நியமிப்பதற்கான அதிகாரம் இருக்கிற அதே சட்டப்பிரிவில் எந்த நிலையில் நீக்கலாம் என்பது குறித்தும் ஒரு பிரிவு இருக்க வேண்டும் என்று ஒரு கேட்டிருப்பது ஒன்று தவறில் எனக்குப்பட்டது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரியான ஒவ்வொரு பதவிகளும் கூட ஒரு செக் அண்ட் பேலன்ஸுக்கு தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எல்லை மீறும் போது அதற்கு ஒரு செக் தேவைப்படுகிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு செக் அண்ட் பேலன்ஸுக்கான ஒரு சேஃப்டி மெஷராக தான் அந்த இதை நம்ம பார்க்க முடியும். மாநில அரசு தவறு செய்யாமல் இருக்கிறத கண்காணிக்கிறதுக்கு செக் அண்ட் பேலன்ஸுக்காக ஆளுநர் பதவின்னு சொன்னா இதுவரைக்கும் ஏராளமான மாநில அரசுகள் மேல ஊழல் குற்றச்சாட்டுகளும் முறைகேடுகள் குறித்த புகார்களும் வருது. அது எதையுமே கண்டுக்காம இருந்த எல்லா ஆளுநர்களும் அந்த முறைகேடுகளில் பார்ட்டியாக சேர்த்து விசாரிக்க முடியுமா? ஆளுநரை விசாரிக்கணும்னு சொல்றதை விட ஆளுநரை கைட் பண்ணுகிற பிரசிடென்ட்டை விசாரிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அதுக்காக பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ற மத்திய அரசை விசாரிக்கலாம், மத்திய அமைச்சரவையை விசாரிக்கலாம். அதனால நாம ஒரு சிஸ்டத்தை வந்து கேள்வி கேட்கிறோம். மாநிலத்துல முறைகேடு நடந்ததுன்னா மாநில முதலமைச்சர் ஒருவர் தன்னுடைய வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருன்னா அந்த பீரியட்ல இருந்த ஆளுநர், அந்த பீரியட்ல இருந்த குடியரசுத் தலைவர், அவர்களுக்கு ஆலோசனை வழங்கிய மத்திய அமைச்சரவை எல்லாம் தான் அதுக்கு பொறுப்பு. அந்த மாதிரி தான் ஒரு சிஸ்டம் இயங்கி கொண்டிருக்கிறதுன்னா அந்த ஒரு தவறு நடக்கும்போது அது ரிலேட்டடாக அத்தனை பேரையும் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஆனால் அந்த மாதிரியான செயல்பாடுகளை யார் செய்யணும்? ஜுடிஷியரிக்கு போகும்போது ஜுடிஷியரி அதை செய்யணும். ஆனால் செய்வதில்லைங்கிறத தான் நாம் பார்க்குறோம். ஒரு விஷயம் நடக்கிறது இல்லைன்னா அதை நடக்க வைக்கணுமே தவிர அந்த என்டையர் சிஸ்டமே தப்புன்னு சொல்லி அதை கொலாப்ஸ் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா அது உருவாக்கப்பட்டதின் பின்னணியில் ஒரு நேர்மையான ஒரு இது இருக்குங்கிறத தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, எல்லா யூனியன் டெரிட்டரியையும் ஒரே மாதிரி வச்சு பார்க்க முடியுமாங்கிறது ஒரு கேள்வி. இப்போ பாண்டிச்சேரியும் டெல்லியையும் ஒரே மாதிரி வைக்க முடியாது. ஏன்னா டெல்லி நேஷனல் கேபிட்டல், பாண்டிச்சேரி அப்படி இல்லை. டெல்லிக்கான வரைமுறைங்கிறது அங்கே இருக்கிற அம்பாசடர் ஹவுசஸ்லேருந்து, அங்கே இருக்கிற சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ்லேருந்து, ஆர்மி சீஃப்லேருந்து பல இது வந்து அங்கே அதிகார கேந்திரமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு பிக்கஸ்ட் முனிசிபல் கார்பரேஷனுக்கு இருக்கிற ஒரு அதிகாரங்கள் தான் அங்கே உள்ள டெல்லி சீஃப் மினிஸ்டருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறபோது இதுதான் கான்ஸ்டியூஷன் படி இருக்கிற நடைமுறை. அப்போ அதில் வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கேட்குறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு கெஜ்ரிவால் புதுசாக கேட்கல, இதுக்கு முன்னால் இருந்த பலரும் டெல்லிக்கு வந்து ஸ்டேட்ஹுட் வேணும்னு தொடர்ந்து எழுப்பப்படுகிற ஒரு குரல் தான். ஆனால் அப்படி கேட்கும்போது அந்த இடத்துல நிர்வாக ரீதியாக என்ன பண்ணலாம்? சின்ன டெரிட்டரியாக இருந்தது இன்னைக்கு பெரிய ரீஜனாக மாற்றப்பட்டிருக்கு. அதில் இருக்கிற குர்கானோ, மீரட்டோ, அந்த மாதிரி நிறைய ஸ்மால் டவுன்ஸ் எல்லாம் டெவலப்மெண்ட்டுக்காக டெல்லியோட சேர்த்துருக்கு. அந்த பழைய இது மாதிரி பிரிக்கலாம். டெரிட்டரியை தனியாக, கேபிட்டல் டெரிட்டரியை தனியாக வச்சுட்டு மற்ற ரீஜன்ஸ் எல்லாம் விலக்கி அதை ஒரு சின்ன மாநிலமாக்கி அந்த இதுக்கு ஸ்டேட்ஹுட் கொடுக்கலாமே தவிர கேபிட்டலுக்கு கொடுக்க முடியுமாங்கிறது பெரிய கேள்வி. கேபிட்டல் வந்து நேரடியாக உள்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணும். ஏன்னா உலகத்தில் பல வாஷிங்டன் டிசி கூட எப்படி இருக்குது, அங்கேயும் இதே மாதிரியான இரட்டை நிர்வாக முறை தான் இருக்குது. இதுதான் பாசிபிள். அது குறிப்பாக டெல்லியில் வச்சு பார்க்கும்போது அவங்க இந்த இதை முன்னிறுத்துறாங்க. இல்லை, அப்படி ஒரு டெல்லி மாநில அரசாங்கமே தேவையில்லையே. டெல்லி நிர்வாகத்தையே மத்திய அரசனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாமே. அவங்க சகோதரி சொல்கிறாங்க ஒரு பெரிய முனிசிபாலிட்டி அப்படின்னு. முனிசிபாலிட்டி கூட இதில் குறைந்தபட்ச அதிகாரம் இருக்குது. ஆனால் இவ்வளவு சட்டமன்ற தேர்தல், டெல்லி சட்டமன்றம்னு தான் சொல்கிறோம், தேர்தல் நடக்குது. ஆனால் ஒரு மாநில தலைமைச் செயலாளரை கூட ஒரு மாநில முதல்வரோடு ஆலோசித்து நியமிக்க மாட்டார் என்று சொன்னால் இது ஆளுநருடைய அக்கௌண்டபிலிட்டியே ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். நான் சொல்கிறது வந்து ஏதோ இப்போது இருக்கிற துணைநிலை ஆளுநர் மட்டுமல்ல, கடந்த கால ஆளுநருடைய வரலாறு என்பதை பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அந்த மாநில அரசை கலைக்க வேண்டுமானால் இவர்களிடமிருந்து ஒரு பரிந்துரை கடிதத்தை பெறுவது. தமிழ்நாட்டில் ஒரு ஆளுநர் அப்படி ஒரு பரிந்துரை கடிதத்தை தர மறுத்த பொழுது ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படி என்று மத்திய அரசு தான் தீர்மானிக்கும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குங்கிறத இங்கே இருக்கவங்க தீர்மானிக்க மாட்டாங்க, அங்கே இருக்கவங்க தீர்மானிப்பாங்க. இங்கே இருந்த பர்னால் அவர்கள் தர மறுத்த பொழுது அதர்வைஸ் என்கிற பிரிவை பயன்படுத்தி கூட மாநிலங்களை இன்னமும் மத்திய மாநில அதிகாரங்களை மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரத்தை தருவதற்கு பதிலாக இந்த ஆளுநர் என்பது அந்த ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிற மாதிரி மத்திய அரசு ஆளுநர் என்கிற ஸ்ட்ரா மூலமாக மாநில அரசினுடைய அதிகாரங்களை பல நேரங்களில் எடுத்துக்கொள்கிறது என்பதுதான். ஏற்கனவே இருக்கிற கல்வி உட்பட மாநில பட்டியலிலிருந்து அது பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு. குறிப்பாக உயர்கல்வித்துறை இன்றைக்கு முழுக்க முழுக்க மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனால் ஜனநாயகத்தில் மத்திய அரசுக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்டது போலவே மாநில அரசுகளும் துணை மாநிலங்கள் இருக்கிற புதுவை யூனியன் பிரதேசங்களும் அதுபோலத்தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஆளுநருடைய வரம்பு நிச்சயமாக தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பதுதான் திரும்ப திரும்ப இந்த கெஜ்ரிவால் எழுப்பியிருக்கிற பிரச்சனையில் வந்து நிற்பதுன்னு எனக்கு படுது. டெல்லி சிச்சுவேஷன் யூனிக். அதை வந்து மற்ற இதோட கிளப் பண்ணும்போது அந்த பிரச்சனையோட இம்பார்ட்டன்ஸை குறைஞ்ச போதுன்னு நான் பார்க்குறேன். டெல்லி இதில் அந்த ஹைகோர்ட்டோட இது வந்து ஜஸ்ட் அன் அப்சர்வேஷன் தான். அது வந்து என்ன அப்சர்வ் பண்ணுதுன்னா, ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஆன்டி கரப்ஷன் இதில் போகும்போது அவருக்கு பெயிலை மறுக்குது கோர்ட்டு. என்ன பேஸில் மறக்குதுன்னா, ஆன்டி கரப்ஷன் வரும்போது போலீஸாக இது பண்ணணும். ஆனால் போலீஸ் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது இருக்குது. இப்போ இந்த கான்ஸ்டபிளோட இது நின்று போகுமா, இல்லை இந்த மாதிரியான ஸ்டேட் இது கெஜ்ரிவால் கவர்மெண்ட் இப்போ யாரையெல்லாம் அரெஸ்ட் பண்ண போகுது? ஆர்மி
சீஃப் அரெஸ்ட் பண்ணலாம், ஆன்டி கரப்ஷன் இதில் போலீஸ் சீஃபை அரெஸ்ட் பண்ணலாம். அப்போ இதனுடைய அதிகார எல்லை எது அப்படிங்கிறத ஜுடிஷியரி சொல்லலை, வெறுமனே அப்சர்வேஷன் மாத்திரம். அது கான்ஸ்டபிள் லெவலில் உங்களுக்கு சரியா இருக்கும். அதையே நீங்க எஸ்கலேட் பண்ணி பார்க்கும்போது இதனுடைய வரைமுறை எது அப்படிங்கிற கேள்வியவும் கோர்ட் வந்து சொல்ல வேண்டிய ஒரு அவசியம். டெல்லி முதலமைச்சரினுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அவசியம் அந்த கான்ஸ்டபிள்ஸுக்கு இருக்கு, ஆன்டி கரப்ஷன் போலீஸுக்கு இருக்கு. அவங்க செய்யறத ஜஸ்டிஃபை பண்ணி தான் வந்து உயர்நீதிமன்றம் சொல்லுது. ஆன்டி கரப்ஷன் விங் வந்து போலீஸ் கான்ஸ்டபிளை கரப்ஷன் சார்ஜஸ்ல மாட்டி இருக்கிற போலீஸ் கான்ஸ்டபிளை அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லுது. ஆன்டி கரப்ஷன் பீரோவை பத்தின இது பிரச்சனை இல்லை. நீங்க போலீஸ் கான்ஸ்டபிளை அரெஸ்ட் பண்ணலாம்னா நீங்க போலீஸ் சீஃபையும் அரெஸ்ட் பண்ணலாம், ஆர்மி சீஃபையும் அரெஸ்ட் பண்ணலாம். டெல்லி சம்பந்தப்பட்ட டெல்லி வளாகத்திற்குள் இருக்கிற அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணலாம் நீங்க ஆன்டி கரப்ஷன் சார்ஜஸ்ல. அப்படிதான் பொருள் புரிந்து கொள்ளணும். அப்படிதான் அதுதான் கோர்ட் இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குதுன்னா இதுதான் பொருள். அப்ப இதனுடைய வரைமுறை என்ன, இது எந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆகும்? ஒரு கெஜ்ரிவால் அரசு நினைச்சா யாரையெல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம்? தலைநகரையே சுத்தம் செய்வதற்கு அந்த துடைப்பத்துக்கு அதிகாரம், தலைநகரை ஒரு ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை, ஒரு தூய்மையான இந்தியாவை உருவாக்குவதற்கு இப்ப அந்த துடைப்பம் வந்து வலிமையான துடைப்பமாக இருக்கு. டெல்லியில எந்த இடத்துலயும் ஊழல் நடந்ததுன்னா அவருடைய ஆன்டி கரப்ஷன் விங்க வச்சு அவர் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது அப்படித்தான் நடக்கும் அப்படின்னா பரவாயில்ல. இதே கெஜ்ரிவால் ஷீலா தீட்சித் மேல எத்தனையோ 800 பக்கங்களுக்கு மேல வாசித்தாரு. பதவிக்கு வந்து 100 நாட்கள் ஆச்சு. ஷீலா தீட்சித் மேல ஒரு ஆன்டி கரப்ஷன் பீரோவை வச்சு ஒண்ணுமே செய்யல. ஏன் செய்யலைங்கிற கேள்வி. அப்ப நிஜமாகவே இவர் கரப்ஷனுக்கு எதிரானவர் தானாங்கிற ஒரு கேள்வி எனக்கு வருது. அப்போ யாரை நீங்க டார்கெட் பண்ணுவீங்க? ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை, ஒரு மிகப்பெரிய நாட்டின் தலைநகரத்தில் இருக்கிற அத்தனை மிகப்பெரிய அதிகார கேந்திரத்தையும் கொண்டிருக்கிற ஒரு இதுல ஒரு சின்ன சிஎம்க்கு வந்து யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை கோர்ட் கொடுக்குதாங்கிறது தான் கேள்வி. அந்த கேள்விக்கு கோர்ட் சரியான பதில் சொல்லணும். வழக்குல அந்த சம்பந்தப்பட்ட போலீஸ்காரர் டில்லி மாநிலத்தோடு சம்பந்தப்பட்டவர். இப்போ சகோதரி சொல்ற ஆர்மி சீஃபோ அல்லது அங்கு வேலை செய்கிற மத்திய அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகிற பொழுது அந்த பிரச்சனை வரல. இல்ல இதை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்க்க போனீங்கன்னா நீங்க கேட்குறீங்க, ஒரு கான்ஸ்டபிள் மீது கூட அதிகாரம் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாத முதலமைச்சர் எப்படி முன்னாள் மாநில முதல்வர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும்? இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன கேட்குறாங்கன்னா, டில்லி மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை சம்பந்தப்பட்டது. அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை என்பது டில்லி மாநில அரசோடு தான் தொடர்புடையது. லஞ்ச ஒழிப்புத்துறை பத்தியே பிரச்சனை இல்லைங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து மாநில அரசு கட்டுப்பாட்டுல தான் வருது. நீங்க யார் அரெஸ்ட் பண்றீங்க? அது மூலமா நீங்க முன்னால ஷெரீப்னு பதவி வச்சிருப்பாங்க நகரத்துல, வெறும் ஷெரீப்னு அறிவிச்சிட்டு போயிடலாமே. அவங்க ஷெரீப்புக்கு வந்து கார்ல போறதுல எந்த அதிகாரமும் கிடையாது, முகம் காட்டுவதை தவிர. அப்ப நீங்க வந்து ஏன் அவர் முதலமைச்சருங்கிறீங்க, தேர்தல் நடத்துறீங்க, மக்களை ஏன் பாவம் வெயில் அடிக்க வச்சு ஓட்டு போட சொல்றீங்க? அவர் டில்லி ஷெரீப் மாதிரி சும்மா ஒரு அலங்கார பதவி தான். அப்படின்னா நீங்க வந்து இதை மத்திய அரசு என்பது புனிதம் எல்லாம் கிடையாது. இங்கு நடக்கிற தவறுகள் அங்கும் நடக்கக்கூடும். அவர் கேட்ட கேள்விக்கு, குறிப்பான கேள்விக்கு பதில் சொல்லல. சும்மா அரசியல் மேடை மாதிரி பேசி பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி ஹைகோர்ட் ஒரு டைரக்ஷனோ ஒரு அப்சர்வேஷனோ கொடுக்குதுன்னா இதனுடைய எல்லை எதுங்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். ஏன்னா போலீஸ் துறை சென்டரோட கட்டுப்பாட்டில் இருக்கு, ஆன்டி கரப்ஷன் விங் வந்து கெஜ்ரிவால் கவர்மெண்டோட கட்டுப்பாட்டில் இருக்கு. இப்ப இது போய் அதை அரெஸ்ட் பண்ணதுன்னா அதனுடைய அதிகார எல்லை எது, எது வரை அரெஸ்ட் பண்ணலாங்கிறதுக்கு பதில் வேணும். அவர் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறார்? நீங்க வந்து டெல்லியில் நடக்கக்கூடிய எந்த ஊழல் நடவடிக்கையையும் அவங்க தலையிட முடியும்னு ஒரு பொருள்ல நீங்க சொல்றீங்க. அவர் வந்து டெல்லி அரசு டெல்லி மாநிலம் தொடர்பான விஷயங்கள்ல மட்டும்தான் அது தலையிடும் அப்படிங்கிற பொருள்ல அவர் புரிஞ்சுக்கிறார். இந்த இது ரைட்டு இல்ல. நாங்க குறிப்பிட்ட சட்டம் ஒழுங்கு யாருடைய பொறுப்புல இருக்கு? சட்டம் ஒழுங்கு மாநில அரசு பொறுப்புல இருக்கா? மத்திய அரசு பொறுப்பு. நிச்சயமாக ஒத்துக்கொள்கிறேன். நாளைக்கு ஏதோ ஒரு மக்கள் போராட்டம் நடக்குது, அதாவது அந்த மாநில அதிகாரங்களுக்கு உட்பட்ட சில இடங்கள்ல அவங்க சகோதரி சொல்ற மாற்றுக்கிறது, அங்கதான் தூதரகங்கள் இருக்கு, மத்திய அரசினுடைய கேந்திரம் இருக்கு. அதுல வந்து இந்த மாநில அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் வேறு சில சுகாதாரம், கல்வி போன்ற விஷயங்கள்ல டில்லிக்கு மட்டுமல்ல பல மாநிலங்களுக்கு அதிகார குவிப்பு என்பது இல்லை, அதிகார குறைப்பு என்பதுதான் இருக்குங்கிறதா இது ஒரு முக்கியமான கேள்வியை கெஜ்ரிவால் பல சமயங்களில் வந்து ஒரு 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 சீப் பாப்புலாரிட்டி அடிப்படையில் நடந்துக்கிறாங்க வேற. ஆனால் அவர் எழுப்புகிற கேள்விகளுக்கு பின்னால் இருக்கிற நியாயத்தை ஏற்கனவே இருக்கு, எனவே டிஸ்டர்ப் பண்ணாம போகணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு விவாதம் நடக்கட்டுமே, துணைநிலை ஆளுநருக்கு என்ன பொறுப்பு, முதல்வருக்கு என்ன பொறுப்பு என்கிற கேள்வியை கூட இந்திய ஜனநாயகம் எதிர்கொள்ளக்கூடாதுன்னு நான் நினைக்கல. விவாதிக்கட்டும். டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்துருக்கு. ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு என்ன அதிகாரம், அங்கே தவறு பண்ணா என்ன. ஒருவேளை டில்லி மாநில தலைமைச் செயலகத்தில் ஒரு லஞ்சம் வாங்கினா இவர் யாராவது நடவடிக்கை, அந்த மாநில அரசுக்கு நடவடிக்கை உண்டா இல்லையா? அதான் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகு உள்துறை அமைச்சர் கூட இதே மாதிரியான விஷயத்த சொல்றாரு. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து அதிகாரிகளுக்கு ஒரு செய்தியை சொல்லுது. உயர்நீதிமன்ற தீர்ப்பு வரலன்னா
இதே உள்துறை அமைச்சகம் கொடுத்த முதல் அறிவிக்கையின் அடிப்படையில் தான் எல்லாரும் செயல்பட்டாங்கன்னா இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு செயல்படுவதற்கான ஸ்பேஸே கிடையாது. டெல்லி யூனியன் இதுதான் டெரிட்டரியை பொறுத்த அளவுல இதுதான் கான்ஸ்டிடியூஷன். உங்களுக்கு டெல்லி அவங்க சொல்றது ஒரே விஷயம் தான், டெல்லி முதலமைச்சரா தான் நீங்க தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க, இந்தியாவின் பிரதமராக நீங்க தேர்வு செய்யப்படவில்லை. அந்த வரம்புக்குள்ள அதிகார வரம்புக்குள்ளதான் நீங்க செயல்பட முடியும். நீங்க பிரதமருக்கு இருக்கிற அதிகாரம்லாம் எனக்கு வேணும், டெல்லியில 2 பேர் இருக்கிறனால 2 பேரும் ஈக்குவல்லாம் நினைக்க முடியாது. அப்ப இந்தியாவின் பிரதமருக்கு இடத்துல முதல்ல இருக்கக்கூடாதா? அப்ப அது பதவியே தேவையில்லைங்கிறது தான். அப்ப துணைநிலை ஆளுநர் யாரு? அது ஒரு அதிகாரி போடுங்களேன், சீஃப் செக்ரட்டரி மாதிரி போட்டு வைங்க. ஏன் துணைநிலை ஆளுநர் ஒரு பெரிய பில்டப் கொடுத்து இவங்க ஒரு 60 சட்டமன்ற தொகுதிக்கு ஓட்டு போட்டு? பிரதமர் அதிகாரம் என்பது தனித்துவம் கொண்டது, அது பல்வேறு டைமென்ஷன் கொண்டது. இங்க பிரச்சனை என்னன்னா, ஒரு இந்த துணைநிலை ஆளுநர் சொல்றாரு ஒரு தலைமைச் செயலாளர் என்பது தமிழ்நாட்டில் கூட அந்த நடைமுறை இருக்க. ஒரு தலைமைச் செயலாளரை நியமிப்பதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட மாநில முதல்வரோடு, இது ஏதோ டில்லியோடு இருக்கிற பிரச்சனையாக நான் நினைக்கல. அவங்க டெல்லி தனி அப்படிங்கிறதால தமிழ்நாட்டில் பல சமயங்களில் மாநில அரசினுடைய மீறி இங்கே கூட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை மத்திய அரசு எடுத்துக்கிட்டு சரியா தப்பாங்க வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எல்லாவற்றையுமே தேர்வு செய்யப்பட்ட மாநில அரசுகளோடு கலந்து கொண்டு மத்திய அரசு அல்லது முடிவெடுப்பது என்பது ஒரு தவறு இல்லை. இதே நடைமுறையை துணைநிலை ஆளுநரும் பின்பற்றலாம். இது ஒரு பரஸ்பரம் பழிவாங்குதல் நடவடிக்கையாக நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த இதில் நான் உடன்படுறேன். ஏன்னா லெப்டினன்ட் கவர்னர் எய்ட் அண்ட் இதுன்னு சொல்லி தான், அட்வைஸ் அப்படின்னு சொல்லி தான் சிஎம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், லெப்டினன்ட் கவர்னர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர், அவருக்கு எய்ட் அண்ட் அட்வைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த பியூரோக்ராட்ஸோட இதில் இருக்குது. அப்போ 2 பேருக்கும் ஏற்புடையதாக இருக்கிற அதிகாரிகளை தான் நியமிக்கணுங்கிறதுல மாற்று கருத்து. மாநில அமைச்சரவையினுடைய ஆலோசனைகளை, பரிந்துரைகளை துணைநிலை ஆளுநர் ஏற்காமல் அவர் சுயமாக வேறு முடிவுகளை எடுக்கும் போது தானே இந்த முரண்பாடு வருது. ஆனா என்ன பிரச்சனைனா, கான்ஸ்டிடியூஷன் அப்படிதான் சொல்லுது, நீங்க கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறது. அப்படி முரண்பாடு வரும்போது நீங்க துணைநிலை ஆளுநருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லி மத்திய அரசு கிளாரிபிகேஷன் அப்படிதான் இருக்குது. ஆனா இதை ஒரு லெப்டினன்ட் கவர்னர் சரியாக ஹேண்டில் பண்ண, நான் லெப்டினன்ட் கவர்னரை தான் குறை சொல்லுவேன். மத்திய அரசு அனுப்பித்த அந்த இது கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதோ அதை வச்சு தான் அனுப்புறாங்க. ஆனால் லெப்டினன்ட் கவர்னர் இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்னா, அவருடைய அட்வைஸ், ஏன்னா அவர் தான் சீஃப் மினிஸ்டர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் இந்த அதிகாரி வேண்டான்னு சொல்லும்போது அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர் கேட்கிற அதிகாரியை போட்டிருக்கலாம். அதை ஒரு 10 நாளைக்கு தான் இது பண்ணியிருக்கிறாங்க, அதை இவ்வளவு தூரம் எஸ்கலேட் பண்ணியிருக்க வேண்டாம். இதை ஒரு டிப்ளமேட்டிக்காக 2 பேரும் செய்திருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை மிக கொடுமையாக நாசம் பண்ணியிருக்காங்க, மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்றேன். நிகழ்ச்சி நிறைவு செய்கிற இடத்துல இருக்கிறோம். கவர்னர் பதவிகள்ங்கிறது வெள்ளை யானைகளாக மாறிவிட்டன, அதனால அவற்றை வளர்க்கணுமா அப்படிங்கிறத நாம தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட கவர்னர் பதவிகள் தேவையில்லைங்கிற கருத்தை சிவசேனையும் வெளிப்படுத்துது. வேறொரு அக்கேஷன்ல சிவசேனையுடைய கருத்தாகவும் அதே தான் இருக்கு. இறுதியாக உங்களுடைய பார்ட்டி நிலையை தான் நீங்க சொல்றீங்க, கவர்னர் பதவி தேவையில்லை அப்படின்னு தான் சொல்றீங்க. அகில இந்தியாவிலையும் வேறு மாற்றுகள் தேவையாக இருக்கிற வரைக்கும் அது தொடரணும், இல்ல இப்பவே நீங்க நீக்கிட்டு மாற்றை நம்ம அப்புறம் யோசிக்கலாம். தவறு இல்லையே, தவறு இல்லை. கவர்னர் பதவி என்பது பிரிட்டிஷ் காலத்து நடைமுறை. வைஸ்ராய் போன பிறகு கவர்னர் போகல, ஏன்னா மாற்று ஏற்பாடு யோசிக்கலாம், ஒன்றும் பிழை இல்லை. நீங்க இல்ல டெல்லியை பொறுத்த அளவுல ஸ்டேட்ஹுட் கொடுக்கணும் அப்படின்னா டெல்லிங்கிற அந்த கேபிட்டல் டெரிட்டரியை மட்டும் தனியா பிரிச்சுட்டு மத்த ஒரு ஸ்டேட் தாண்டியும் பொதுவாகவே ஆளுநர் பதவிங்கிறது தேவையா தேவையில்லை? நான் தான் ஒரு சிஸ்டம் அந்த மாதிரி இயங்குதுங்கும் போது கவர்னர் இருப்பதுங்கிறது, எந்த மெச்சூர் பாலிடிக்ஸ் இல்லாத இந்தியால இந்த மாதிரியான செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய பார்வை. அந்த செக் அண்ட் பேலன்சஸ் உண்மையிலேயே செக் அண்ட் பேலன்சஸா இருக்கா அப்படிங்கிறது அதை நோக்கி தான் நாம கேள்வி கேட்கணுமே தவிர சிஸ்டத்தை நீங்க ஒவ்வொன்றா நீங்க விலக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன மாதிரி மெச்சூர் பாலிடிக்ஸே இல்ல. இல்ல அந்த மெச்சூர் பாலிட்டிஷியன் செலக்டட் ஃப்ரம் தி பாலிடிக்ஸ் தான். அவங்க நீங்க பாத்தி ஆளுநர்கள் எங்கிருந்து ஆளுநராகவே யாரும் பிறப்பதில்லை. ஏற்கனவே ஆளுங்கட்சியில் இருந்து கொட்டை போட்டவங்க தான் மறுபடியும் ஆளுநர்களாக வந்திருக்கிறாங்க. அதனால மெச்சூர் பாலிட்டிக்ஸை வழி சரி பண்ற வழி அதிலிருந்து ரொம்ப இது வந்தவர்கள் ஆளுநரை போடுறதால மட்டும் இந்த சிஸ்டத்தை சரி பண்ணிட முடியாதுங்கிறது தான். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.